பிரைஸ் த லார்ட். இந்த 33வது நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த 33வது நாள் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோன்னா, அமர்ந்திருப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அமைதியாக அமர்ந்திருக்கும் போது நமக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருவார். அமர்ந்திருக்கணும் அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில். மரியாதை போல அவரை விட்டு எடுபடாத நல்ல பணியை தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமானால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா தடைகளும் நம்மளை விட்டு நீங்கி போகும். அந்த அமர்ந்திருப்பேன் அப்படின்ற வார்த்தையை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதற்கு உதாரணமாய் சில வசனங்களை பைபிள்ல இருந்து பார்ப்போம். சங்கீதம் 62:5 தாவீது எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாருன்னா, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் என் ஆத்துமா எதை நோக்கி அமர்ந்திருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது யாரால வரும்? என் ஆண்டவரால வரும். ஏன்னா நான் அவரை நோக்கி காத்திருக்கிறேன், அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறேன். அப்பொழுது நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சில காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுவோம். ஆண்டவரே, என் வருங்காலம் எப்படி இருக்குமோ, இது என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பல கவலைகள், பல கன்ஃபியூஷனோட இருப்போம். ஆனா நம்ம அமைதியா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காம ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியா இருப்போமானால் அவர் நம்ம நம்புகிறது அவராலே அவர் கொண்டு வருவார். நீ யோசித்து பாருங்க, தாவீதுக்கு எவ்வளோ பிரச்சனை, சவுலினால பல பிரச்சனைகள் அவனுக்கு வருது. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தெரியும், நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தா போதும், நான் நம்புறது அவராலே வரும் அப்படின்ற ஒரு விசுவாசம் தாவீதுக்கு இருந்ததுனால அவர் அமைதியா அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருந்து அவராலே அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த பலனை பெற்றுக்கொள்கிறார். நம்ம வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் நீக்கி போட அவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. அவர் கட்டாயம் உங்க வாழ்க்கையில அவர் ஜெயம் தர வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க என்ன பண்ணணும்? அமர்ந்திருந்து ஆண்டவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்பா, நீங்க தான்ப்பா தெய்வம், நீங்க தான்ப்பா என்னால எனக்கு என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியாது, ஆனா நீங்க அறிந்திருக்கிறீங்க. எனக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. நான் உங்க பாதத்துல அமர்ந்திருக்கிறேன்ப்பா, நான் சும்மா இருப்பேன், எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு அவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல நீங்க அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் அவர் கட்டாயம் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யக்கூடும். இந்த காலை வேளையில இந்த 33வது நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல நான் அமர்ந்திருப்பேன். ஆண்டவரே, 1 மணி நேரமாவது நான் அமர்ந்திருப்பேன். அப்பா, ஒரு நாளைக்கு 24 நேரம் இருக்கு, அந்த 24 நேரத்துல நான் தசம் வாங்க கொடுக்கும்படி அப்பா ஆண்டவரே 1 ஹவருக்கு ஒன்ஸ் நான் அமர்ந்திருந்து நான் ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்க என்னை தகுதிப்படுத்துங்க, அந்த வாஞ்சி எனக்கு தாங்க, அந்த தாகத்தை எனக்கு தாங்கன்னு ஆண்டவரை பார்த்து கேட்போமா? அமர்ந்திருப்பேனும் அருகினிலே, சார்ந்திருப்பேனும் தோளினிலே, ஏசையா என் நேசரே, அன்பு கூர்வேன் ஜீவன் தந்தி, நேசிக்கிறேன் உம்மை தானே, நினைவெல்லாம் நீர்தானையா, துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம், அமர்ந்திருப்பேனும் அருகிலே, சார்ந்திருப்பேனும் தோளினிலே, ஏசையா என் நேசரே, அன்பு கூர்வேன் ஜீவன் தந்தீர், நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானாய்.
ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல நான் அமர்ந்திருக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய சமூகத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கணும்ப்பா. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணுமே, அதிகமாய் தேடணும்ப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு உம்மை நோக்கி காத்திருக்க உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை நீங்க தாங்க. தங்கள் பிரச்சனையை உங்கள் முன் கொண்டு வராதபடி உம்மை அதிகமாய் நேசிக்க, உம்மை அதிகமாய் தேட அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க அப்பா, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவரே, அவங்க நம்புகிறது அப்பா உம்மாலே வரணும் ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க நீங்க கிருபை தாங்க. அவங்க அமர்ந்திருக்க விடாதபடி தடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில உண்மை தியானிக்க, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை தாங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.